வெங்காய வியாபாரியோட கப்பல் ஒன்று ஒரு தீவு பக்கத்தில் போய் ரிப்பேர் ஆகி நின்றுடுது. அங்கேருந்து ஆதிவாசிகள்லாம் அதுக்கு முன்னாடி வெங்காயத்தை பார்த்ததே கிடையாது. அதனால இது என்னன்னு கேட்குறாங்க. அவர் சாப்பிட்றதுன்னு சொல்லி அதை சமைச்சு கொடுத்துருக்காரு. அதை சாப்பிட்டு பார்த்தா அவங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சி போயிடுது. அவங்க ராஜா கேட்குறாரு, இது எல்லாத்தையும் எங்ககிட்டே கொடுத்துருங்க, இதுக்கு இணையா நீங்கள் என்ன கேட்டாலும் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லவும், உங்ககிட்ட விலை மதிக்க முடியாதது என்ன இருக்கோ அதை கொடுங்க அப்படின்னு சொல்லவும், ஒரு வெங்காயத்துக்கும் இணையா ஒரு தங்க கட்டி கொடுத்துருக்காங்க. வாங்கிட்டு வந்து இவர் பெரிய பணக்காரர் ஆயிடுறாரு. அதை பார்த்து பொறாமப்பட்ட ஒரு பூண்டு வியாபாரி என்ன பண்ணுறாரு, பூண்டெல்லாம் கப்பலில் ஏற்றிக்கிட்டு அதே தீவுக்கு வர்றாரு. அந்த ஆதிவாசிகள் பூண்டையும் பார்த்ததில்லை, அதனால அவங்க கேட்குறாங்கன்னு சொல்லி இவர் சமைச்சு கொடுத்துருக்காரு. சாப்பிட்டு பார்த்துட்டு இதுவும் அவங்களுக்கு பிடிச்சி போயிடுது. இதுக்கு இணையா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டதுக்கு அதே டைலாக நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி, உங்ககிட்ட விலை மதிக்க முடியாதது என்ன இருக்கோ அதை கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க என்ன பண்ணாங்க, பூண்டுக்கு இணையா வெங்காயத்தை கொடுத்து அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. நம்ம ஒருத்தரை பார்த்து பொறாமப்பட்டு அவங்க என்ன பண்ணாங்களோ அதை அப்படியே காப்பி அடித்து அவங்கள மாதிரி ஆயிடணும் அப்படின்னு பண்ணோம்னா இப்படி தான் நடக்கும்.